தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நாம் தமிழரை பற்றி நம்ம பேசாத பேச்சுக்களே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க நாம் தமிழர்லேருந்து கழண்டு போய்கிட்டே இருக்காங்க. அவர் சீமானும் அதுதான் சொல்கிறாரு. இலையுதிர் காலம் மாதிரி கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக காளியம்மாளும் வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே போகிறதா அவங்க இன்னும் அறிவிக்கலை. பட் இருந்தாலும் அவங்களோட நிலைப்பாட்டை அவங்க சீக்கிரமா அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. திமுக மேடையில் ஏறுறாங்க. ஒருவேளை அவங்க திமுக பக்கம் சாயிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோரணைகள்லாம் வருது. திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் புதிய தலைமுறை, அதுக்கப்புறம் தந்தி டிவி எல்லாம் நம்ம வரதை பார்த்தோம். இன்னைக்கு அவங்க நாம் தமிழர் கட்சி மகளிர் அணியிலேருந்து வெளியே இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சமூக ஆவலராக நிற்கிறாங்க. அவங்களோட அந்த பயணத்தை, அதாவது நாம் தமிழரோட பயணத்தில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது இல்லையா? அப்படி இருந்த ஒரு ஒரு ஐகான். இன்ஃபேக்ட் சீமானுக்கு அப்புறம் நமக்கு யாரை தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் தான் எல்லாருமே இம்மீடியட்டா சொல்றது. இன்ஃபேக்ட் ரொம்ப அரசியலை உற்று கவனிக்கிறவங்க கொஞ்சம் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களே தவிர நிறைய பேருக்கு தெரிஞ்சது காளியம்மாள் தான். ஏன்னா அவங்க ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபினான்ஷியலி லோவர் செக்ஷன்லேருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு லெவலை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. மாற்று கருத்தே கிடையாது. இது யாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சிக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சீமானுக்கு தான் நம்ம அதுவும் நன்றியை சொல்லணும். ஏன்னா காளியம்மாள் மாதிரி ஒரு ஒரு பெண்மணியை கண்டுபிடிச்சு அவங்களை இவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஆக்கி இருக்கிறாரு அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. எல்லா அதாவது நாம் தமிழர் தொடங்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் அவரோட கருத்துக்களும் அவரோட அரசியலும் ரொம்ப பிரமாதமா, ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவுக்கு. ஏன்னா 1.1% தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எடுக்கிறாங்க. அப்பவே சொன்னாங்க, நான் தமிழ் தேசியத்துக்கெல்லாம் எங்கப்பா வாக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதை அவரோட பேச்சின் வலிமை மூலமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு வராரு. அப்ப உறுதுணையா இருந்த எத்தனையோ பேர் இருந்தாங்க அவரோட. கொஞ்சம் கொஞ்சமா அதுல முக்கியமா பங்கு வகிச்சது காளியம்மாள்ன்றது சொல்றதுல ஒரு என்னைக்குமே மிகையாகாது. அதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவங்களும் ஒரு அதாவது லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கே தெரிகிற அளவுக்கு ஒரு காசு கூட கொடுக்காம அவங்க வட சென்னையில் முதல்ல நின்னாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் நின்னாங்க. நிறைய அதாவது எங்கெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்து சீமானும் அவரை ஆதரிச்சு தான் வந்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீமானுக்கு ஈக்குவலா அவங்க வளர்ச்சி ரொம்ப அதீதமா இருந்துச்சு. சீமான் பத்தி நமக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வருது. அதாவது சீமான் இது ஏன்னா அந்த அந்த சமநிலை காலத்துல தான் ராஜீவ்காந்தி வெளியே போறாரு, கல்யாண சுந்தரம் வெளியே போறாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கும் போது ஏன்டா வெளியே போறாங்கன்னும் போது அவங்க சீமான முதல்ல ரொம்ப கடுமையான வார்த்தைகளால அவங்க சொல்றாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நினைச்சேன், நான் அப்படிலாம் இருக்காது. ஒரு கட்சி வளரும் போது சில பேருக்கு ஒரு ஒரு மாற்று சிந்தனைகள் இருக்கும். அந்த மாற்று சிந்தனையினால அவங்க வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மென்னை டிக் டீப்பர் உள்ள வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா அவர் தாண்டோதித்தனமா அவர் டிசைட் பண்றாரு. யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு தான் பேசுறது. தனக்கு நிகரா யாராவது பேசுறாங்க, தனக்கு நிகரா யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள மதிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் சாட்டை துரைமுருகனே கட்சி விட்டு ஓராண்டு காலம் வரைக்கும் வெளியெல்லாம் அமைச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலத்துல எல்லாருமே அவங்களோட சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சுயமரியாதைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதாவது அதுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அப்படின்ற பட்சத்துல அவங்க விலகி போகிறது தான் நல்லதா நினைப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு காளியம்மாளும் விலகி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்கள தான் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ல பிசுறு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
அதாவது ஏன்னா காளியம்மாள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வராங்க அப்படின்னும் போது அவங்கள பிசுறுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோம்னா நான் வந்து பேசுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து முதல்ல இனிஷியலா பேசிட்டு அப்புறம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா அவர் என்ன நினைப்பார், நாம வளர்த்தெடுத்த ஒரு பொண்ணு நம்ம நம்ம போயிட்டு சாரி கேட்கறதான்னு நினைச்சிருக்கலாம், இல்லாட்டா கூப்பிட்டு வச்சு நம்ம எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அதுதான் நான் சொல்றேனே. அதாவது தான்றோண்டித்தனமா தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைத்து கொண்டு தமிழ் தேசியத்தையே கம்ப்ளீட்டா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாதையில எடுத்து செல்றதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச, அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற ஒரு தனியா இருந்து இவ்வளவு தூரம் மேல கொண்டு வந்து ஒரு கட்சியை மேல கொண்டு வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய சீமான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கி இடி வாங்கி கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, நான் களை எடுத்துட்டு இருக்கேன் கட்சியை அப்படின்றாரு. களை எடுக்கிறதுக்கு கட்சியில ஆள் இருந்தா தானே களை எடுக்க முடியும், இல்லையா? இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு வந்து சொல்றது மாதிரி அந்த இலை இருந்தா தானே வந்து உதிர்காலம் ஃபுல்லா இலை தான் உதிர்ந்து போய் வேற வேற கட்சிக்கு போய்கிட்டே இருக்கிறாங்களே. ஸோ அதனால வந்து என்ன சொல்றது, தனக்கு எப்படி அரசியல் தெரியுமோ அப்படிதான் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதோட விளைவுகள் தான் இது. அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. காளியம்மாள் இன்னைக்கு எங்க போவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. அவங்க திமுக போறாங்களா, அதிமுக போறாங்களா, தாவேகாக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்க போனாலும் அவங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கேண்டிடேட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா சீமானோட இருந்தா அவங்க வந்து வளர முடியாது. சீமான் வளரவும் விட மாட்டார். அதுதான் வந்து அவங்க எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்களோட பேச்சு திறமையினால அவங்க சமூக ஆவலர்ன்றதுனால மீனவர்களுக்காக இவ்வளோ போராடி தன்னோட வாழ்க்கையுமே இழந்து அவங்க தான் சொல்றாங்க இல்லையா, குழந்தைங்களை விட்டுட்டு மக்களுக்காக போராடி இவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து அப்படி நிக்கிறவங்களுக்கு சுயமரியாதைன்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அந்த சுயமரியாதை வந்து நீங்க வந்து கொடுக்கல அப்படின்னா, அந்த சுயமரியாதை இல்லை அப்படின்னா நீங்க எப்படி தமிழ் தேசியத்தை பத்தி பேச முடியும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா சுயமரியாதை அப்படின்னாலே வந்து திராவிடம்னு வந்துடும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்னா தான் நான் வந்து ஒரே நேர்கோட்டை தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா வந்து தமிழ் தேசியம்ன்றது வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு தமிழர் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்றோமோ அதே நிகருக்கான ஒரு ஒரு கோட்பாடு தான் வந்து சுயமரியாதைன்றது. அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது வந்து திராவிட இயக்கத்திலேருந்து வருது. ஸோ ரெண்டத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து எப்பவுமே பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒன்று. ரெண்டத்தையும் வந்து பிரிக்கவும் கூடாது, பிரித்து பார்க்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி. தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து மாநில சுய ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். நமக்கு இருக்கிற தேவைகளை நம்ம பெற்று, ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாமே இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே வந்துட்டோம். நம்ம எலெக்ஷன் இன்னைக்கு சீமான் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசினாலுமே அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே வந்து இந்த எலெக்ஷனுக்கு கீழே தான் வந்து நிற்கிறாரு. கடைசியில் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தான் அவர் வந்து வரணும். ஸோ அதனால வந்து அவர் எவ்வளவுதான் பேசினாலும் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் போயிட்டு நெய்தல் படைய கட்டுவேன், அதே மாதிரி ஜிஎஸ்டி தரமாட்டேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் நியாயமும் கிடையாது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே அவர் திருப்பியும் வந்து கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எலெக்ஷன்ல தான் நின்று தான் அந்த பவரை வாங்கணும். அவர் ஒருவேளை அவரே வந்து ஜெயிச்சு வந்தாலுமே அவர் நெய்தல் படையை இது பண்ணுவேன், ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் அப்படின்னா உடனே அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேசுறத வந்து கரெக்டாக பேசணும். பட் ஓகே, நம்ம அந்த சைடை ஓரமாக ஒதுக்கி வச்சாம காளியம்மாள் எங்கே போனாலும் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. அவங்களோட அரசியல் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கும் வந்து, ஏன்னா காளியம்மாள் வந்து அவங்களோட அரசியலை நானும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்கள ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஒரு நபர்லாம் நானும் ஒருத்தன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் பணமும் அமிச்சேன். நான் எவ்வளோ பணம்லாம் சொல்ல தேவையில்லை. நான் பணம் அமிச்சேன்ற ஒரு நாம் தமிழருக்கும் அமிச்சேன், காளியம்மாளுக்கும் அமிச்சேன்.
ஸோ அந்த மாதிரி நான் வந்து படம் கொடுத்துருக்கிறேன்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லலை. அவங்கள மாதிரி ஒரு கேண்டிடேட் நிச்சயமா வளரணும். அது வந்து நாம் தமிழர்ல இருந்தா வளர முடியாது அப்படின்றது தான் நானும் நம்புறேன். அவங்க எங்க போனாலும் ஜெயிக்கணும். அந்த மாதிரி வந்து இடைநிலை சமூகத்திலேருந்து வரவங்க வந்து ஜெயிச்சு முன்னேறி வந்தாதான் அவங்களுக்கு வந்து மக்களோட கஷ்டத்தை பத்தி தெரியும். அந்த மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சவங்க தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளோட சொசைட்டியை எடுத்துட்டு போக முடியும். இன்னைக்கு வந்து நம்ம சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மேல்தட்டு மக்கள், அதாவது வந்து நல்லா வளர்ந்த மேட்டுக்குடின்றோம்ல, மேட்டுக்குடி மக்களுக்கும் அதே மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் தான் இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இன்னும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி காளியம்மல் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க வந்து உண்மையான அரசியல் பவருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களால நிறைய பண்ண முடியும். அவங்க வந்து நிச்சயமா வந்து மீனவர் சமுதாயத்துக்கு அவங்க வந்து ஒரு பிரதிநிதியா வந்தாங்க. ஒரு ஜெயிக்கிற கட்சியோட வந்து அது தாவேகாவா இருக்கலாம், இல்லாட்டா திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிற கட்சியோட நின்று அவங்க ஒரு பதவிக்கும் வந்தாங்க அப்படின்னா தமிழர்களுக்கும் தமிழ் மீனவர் சொந்தங்களுக்கும் நிறைய விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து என்னோட பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால வந்து அவங்க என்ன சூஸ் பண்ணாலும் அது வந்து திமுகவா இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுகவா இருந்தாலும் பரவாயில்ல, தாவேகாவா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு இந்த பதிவு மூலமா நான் சொல்லி விரும்புகிறேன். நாம் தமிழரை விட்டு அவங்க போறது அவங்களுக்கு நல்லது அப்படின்றதையும் நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் வளரணும்னு நினைச்சதுல நான் ஒருத்தன். அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நான் என்னைக்குமே வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் இந்த எலெக்ஷனோட ஸ்டாப் ஆக போகுது. ஏன்னா வந்து சீமான் எடுத்துட்டு செல்ற பாதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறான பாதை. இந்த பிரபாகரனையும் பெரியாரையும் ஒரே தராசுல வச்சு நிக்க வச்சு இறந்த பெரிய தலைவர்களை அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு சிறந்ததே கிடையாது. அதில் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் அவருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்ப தொண்டர்கள் எல்லாமே விட்டுட்டு போறாங்க இல்லையா, அதே மாதிரி மக்களும் அவருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு கோர்ட்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நிகழ்வுகள் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. விஜயலட்சுமி கேஸ் வந்து இன்னைக்கு ஒரு பூதாகரமா ஆயிட்டு இருக்கு. ஸோ அவரோட முடிவரை எழுதி கொண்டே இருக்குது, அப்படி எழுதி கொண்டே இருக்கிறதோ காலம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். காளியம்மாள் வந்து எங்க போய் போக போறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பதிவை போடுவோம். பட் எங்க இருந்தாலும் காளியம்மாள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக அரசியல் செய்ய வேண்டும். மீனவர் சொந்தங்களுக்காக அவங்க போராடி அவங்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.